சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிளம் மக்களுடனே. இன்று திருவோணம் கேரள பிரதேசத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கார்கள். கேரள மக்கள் இல்லாத பகுதியே உலகத்தில் எங்கும் இல்லை. எல்லா துறையிலும் அவர்கள் முன்னிலையில் இருக்கார்கள், ஒற்றுமையோடு இருக்கார்கள். அந்த ஒற்றுமை இந்து தர்மம் சனாதனம் காப்பதற்கானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த திருவோண நாளிலே உறுதியேற்போம், சபதம் ஏற்போம். இப்போ கேரள பிரதேசத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசு திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருக்கிறது. முண்டு கட்டிட்டு இருந்தவங்களை இன்றைக்கி உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கின்ற வகையில் இருக்காங்க. அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சி. அப்பப்போ ஆட்சி மாற்றம் இருக்குது. முன்னே இது நாய் இருந்தால் அவன் இருக்கும்போது பெரிய பெரிய சர்ச்சையை அதுக்கு அந்த கம்யூனிசம் என்றால சர்ச்சை, குழப்பம், கொந்தளிப்பு, முன்னேற்றத்தை கெடுப்புது அப்படின்னு அர்த்தம். அவன் இருக்கும்போது அந்த சபரிமலை சாஸ்தாவுக்கு பிரச்சனை உருவாக்கினான். அதனால் வயநாடு அங்கங்கே இயற்கை சீற்றம், நிலச்சரிவு இதெல்லாம் வருது. ஆகவே சமாதான பூமியாக கேரள பிரதேசம் இருக்க வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்போ சில நல்லது வருது. அது நல்லது முடிவுகள் நாட்டுக்கு பாரத நாட்டின் சம்மந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். பாரத நாட்டின் ஒரு ஒற்றுமைத்தன்மையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த திருவோண நாளிலே சபதம் ஏற்போம். கேரள பிரதேச மக்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். சனாதனம், இந்து தர்மம் வெல்லட்டும்.